வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியில் இன்றைக்கி அழகழகான பூக்கள் பூத்திருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே சின்ன சின்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம். இது குடமுல்லையினுடைய இன்றைக்கி பூத்த பூ. இது 2ஆம் நாள் பூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளை வெள்ளையேன்னு சின்னதாக இருப்பா, கை அடக்கத்துக்கு தான் இருப்பா. ஆனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா. இது வந்து ஒயிட் ஸ்வானுடைய மொட்டு. ஒயிட் ஸ்வான் மறுநடவு செஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கிற முதல் மொட்டு. நம்மக்கிட்ட ஒயிட் ஸ்வான் வாங்கினவங்க உங்களுடைய செடி எப்படி இருக்குன்ற தகவலை மறக்காமல் தெரிவிங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய அக்கிலா பாருங்கள். அக்கிலாவோட இலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இலை வந்து நல்லா பழுப்பாயிட்டு ஓரம்லாம் காஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். இது எதனுடைய அடையாளம்னா, பூக்கள் இனி வைக்காது. இது எதனுடைய அடையாளம்னா, கீழே வந்து கிழங்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இந்த பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய இந்த இலையும் பாருங்கள், ஓரம்லாம் அப்படியே பழுப்படைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கருகிட்டு வருது. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சமயத்தில் நம்ம மறுநடவு செஞ்சே ஆகணும். அடுத்ததாக என்னுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பான அரக்கு செம்பருத்தி. முன்னாடிலாம் சின்ன வயசில் வீட்டுக்கு வீடு இருக்கும், அடுக்கடுக்காக பந்து மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த செம்பருத்தி. இப்போ அது ரொம்ப அரிதாயிடுச்சு, நிறைய இடத்துல காணோம். அப்புறம் ஒரு இடத்துலேருந்து நான் அது வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சிறு வயசில். நித்திய கல்யாணியில் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம். நீங்கள் இந்த கருவி வழியாக பார்த்தா உங்களுக்கு எல்லாமே பிங்க் மாதிரி தெரியும். ஆனால் கண்ணில் நேர் வழியாக பார்க்கும் பொழுது சிவப்பும் பிங்க்கும் கலந்தது, பிங்க்லேயே வெள்ளை வச்சது, பிங்க்லேயே வந்து எதுவுமே இல்லாதது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து அடுக்கி வச்சு உங்களுக்கு வந்து தனியாக ஒரு நிறங்கள் பற்றின உங்களுக்கு ஒரு வரிசையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் எல்லோரும் வழக்கமாக பார்த்ததாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்சவ இந்த சிவப்பழகி நித்திய கல்யாணியும் இவளும் பீச் நித்திய கல்யாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னமோ கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நிறம். வீட்டு வாசலில் அது இருக்கும் பொழுது ரொம்ப வந்து மனசுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல நிறைவை தரக்கூடியது. நம்மளுடைய டோரிஸ் ஹோல்ட் பாருங்கள், என்ன அழகாக மலர்ந்துருக்காங்க. வண்டுக்களின் வேலையை சீராக செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது தேனீக்கள். அடுத்து நம்மளுடைய நாட்டு அல்லி. உங்களுக்கு நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது பூத்துச்சுன்னா அப்படியே ஒரு கையை தாண்டி, என்னோட கை வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுனால என் கையை தாண்டி நல்ல பெரிய அளவுக்கு பூக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து வேறொரு நித்திய கல்யாணி. இப்படி கருவி வழியாக பார்க்கும்போது நிறம் கொஞ்சம் மங்கலாக தெரியுது. என்னமோ மாற்றி பார்த்து இதுதான் உண்மையான நிறம். இந்த நித்திய கல்யாணியினுடைய உண்மையான நிறம் இதுதான். அதுலேயே இவ வந்து உள்ளே வந்து சிவப்பு மாதிரி வச்சுருக்கா பாருங்கள். ஒவ்வொருத்தையும் ஒரு அழகாக இருக்கா, ரொம்ப அழகு. அடுத்து எனக்கு ரொம்பவும் பிடித்தமான வெள்ளை கொடி ரோஜா. நான் ரோஜா பூவே தனனனா. இவளை பார்க்கும்போது இந்த பாட்டு எனக்கு தோணுச்சு. எத்தனை பூ ஒரே நேரத்தில் பூக்குது பாருங்கள். இதை சுற்றி இருந்த களைகள் எடுத்து விட்டதும் நல்லா வந்து திரும்பவும் பூக்க தொடங்கிடுச்சு. நடுவில் ரொம்ப நாள் பூ இல்லாமல் இருந்தது, களைகள் நிறைய இருந்தது. அது கீழே எல்லாத்தையும் எடுத்து விட்டதும் திரும்பவும் பூக்க தொடங்கிடுச்சு. கலை மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஒரு தோட்டம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக கலை மேலாண்மை கண்டிப்பாக முக்கியம். அடுத்து நம்ம தௌபனில் ஒரு பூ அழகாக பூத்துருக்கு. இங்கே என்னுடைய மிக மிக மணமான, அப்படியே மனதை மயக்கும் மனம் வீசக்கூடிய பர்பிள் டைமண்ட். மற்ற எல்லா அள்ளியை விடவும் அதில் அவ்வளோ மனம் வீசும். கீழார்கவும் அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள். சரோஜா சாமானிக்காலோ, அவ தான் இவ. நம்மளுடைய மெர்மைடு. இவங்க வந்து பூத்து முடிஞ்சிட்டாங்க. 3 நாள் கடந்துருச்சு, அதனால் மூடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மடிஞ்சு போகிறாங்க. இதில் குண்டு குண்டு குண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதனுடைய மொட்டுக்கள் கூட. இங்கே பாருங்கள், ஒட்டி பெருசாக இருக்காளா. இவ வந்து இன்னும் 2 நாளில் பூத்துருவா. இவ பாருங்கள் எவ்வளோ குட்டியாக பாப்பா மாதிரி இருக்குது, ஆனால் அதுவுமே குண்டு குண்டுன்னு அழகாக இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியன் வகையை சேர்ந்த அல்லி. பொதுவாக எனக்கு வெறும் இலைகள் மட்டும் கொண்ட தாவரங்கள் மேலே ரொம்ப நாட்டம் கிடையாது, ஆனால் அதுவும் உயிர் தான், அதை நான் மதிப்பேன். ஆனால் இங்கே பாருங்கள்,
இந்த சூப்பர் ரெட் அக்லோனிமா இவளை நான் வந்து என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வச்சுருக்கேன். இவள் வந்ததுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி தாவரங்கள் மேலேயும் ரொம்பவுமே ஒரு விருப்பம் வந்துருச்சு. இத்தனை நாளாக ஒரு ஓரமாக ஒரே பைக்குள்ளார எல்லாரையும் வச்சுருந்தேன், வீட்டில் இடம் இல்லாத காரணத்தினால. அடுத்து இங்கே பாருங்கள் நம்மளுடைய அழகான தாவிக்கண். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த நிறம் இவளுடைய உண்மையான நிறம் கிடையாது. நல்ல ஒரு அழகான மஜந்தா நிறம். இந்த கருவி வழியாக அந்த நிறம் தெரியவே மாட்டேங்கிறது. இது டேலியாவுக்கும் சாமந்திக்கும் பிறந்த பூவா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அடுத்து நம்மளுடைய அழகான ஒரு சீட்லிங் ஒன்று இன்றைக்கி பூத்துருக்கு. இவங்களுக்கு பேரெல்லாம் எதுவும் கிடையாது, விதையிலேருந்து உருவான ஒரு கலப்பினம், அதனால் இவங்கள சீட்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய அழகான இன்னசென்ஸ். எவ்வளோ அழகாக நல்லா இன்றைக்கி தலை விரித்து நிற்கிது இல்லை? இது 3ஆம் நாள் பூ. இங்கே பாருங்கள், டடைங் ஸ்பைடர் ரெட், மன்னிக்கணும், ரெட் ஸ்பைடர். எவ்வளோ அழகாக இருக்கால. இவ ஹார்டி வெரைட்டி தான். அப்புறம் நம்மளுடைய பர்பிள் ஜாய். இந்த தண்ணியே பாழாக்கிடுச்சு இந்த காக்கா. எதையோ சாப்பிட்டு வாய் வச்சு வச்சு தண்ணியே இந்த மாதிரி கருப்பாக்கி விட்டுருச்சு, சாக்கடை மாதிரி. இதன் தண்ணியை நம்ம கீழே சாய்ச்சிட்டு திரும்பவும் வேறு தண்ணி தான் விடணும். அழகாக இருக்கால, பர்பிள் நிறம். இந்த கருவி வழியாக இந்த பூவின் அழகு தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணால் பார்க்கும்போது இந்த பூ அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு அழகு. இங்கே கீழே பாருங்களேன், இப்படி பார்த்தா உள்ளே ஏதோ பல்பு வச்ச மாதிரியும் அதோட பிரதிபலிப்பு பின்னாடி தெரிகிற மாதிரியும் இருக்கும். அடுத்து மாடியில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கிற மல்லியில் எத்தனை மொட்டுக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மல்லியில் மொட்டை எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை, மெனக்கிட வேண்டிய வேலையே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கணுவுலையும் ஒரு மொட்டை எடுத்திருக்கு, ஒவ்வொரு நுனிலையும் மொட்டை எடுத்திருக்கு. இந்த செடியை நான் ஒரு 1.5 வருஷமாக வச்சுருக்கேன் இந்த தொட்டியில். பெருசாக இதுக்கு நான் எந்த உரமோ எதுவுமே கொடுக்கறதில்ல. இந்த வெங்காயத்தாள் கொண்டு போடுவேன், மொட்டு மலரானதுக்கப்புறம் அந்த நுனியை மட்டும் கிள்ளி விடுவேன், அவ்வளோதான். அடுத்து நம்மளுடைய பனாமா பசிபிக் பாருங்கள், அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கா. என்ன ஒரு அழகு இல்லை? அப்படியே எப்படி சொல்கிறது, இது ஏதாவது வைரமா அல்லது ரூபியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கருவி வழியாக மட்டும் இல்லை, நேரில் பார்க்கும்போதும் அப்படி ஒரு அழகாக இருந்தா. இன்றைக்கி மனசே வரல இந்த இடத்த விட்டு எனக்கு நகர்றதுக்கு. அடுத்து இங்கே பாருங்கள் நம்மளுடைய அழகான பீச் ப்ளோ. இது 3ஆம் நாள் பூ. இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மூடிக்கிட்டே வர்றா. நம்மளுடைய முதல் நாள் மலர் இருக்குது பாருங்கள், அதுவும் பனாமா பசிபிக்கில் பார்த்த மாதிரி அப்படி ஒரு மிளரும். என்ன ஒரு அழகுன்னு நம்ம வியப்போம். இங்கே பாருங்கள், இஸ்லாமரடோ, இது 3ஆம் நாள் பூ. ஆனால் இந்த முதல் நாள் பூ பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அப்படியே எப்படி இருக்குது. முதல் நாள் பூக்கள் எல்லாமே அப்படி ஒரு அழகு மிளிரும். எப்படின்னே எனக்கு தெரியல. ஒரு வைரக்கற்களில் இருக்கக்கூடிய ஒளி எப்படி ஊடுருவி பாயுமோ அந்த மாதிரி ஒரு ஒளி ஊடுருவி பாயும். ரொம்ப அழகிகள் இவர்கள் எல்லாமே. இவங்க எல்லாமே கீழார்கோ, இவங்க கீழார்கோ. முதல்ல பார்த்தோம்ல இஸ்லாமரடோ, இது எல்லாமே இலைகள் மூலமாகவே நமக்கு புது புது செடிகள் கிடைக்கும். வெளிர் ஊதால வெங்காயத்தாளின் நிறத்தை நுனியில் வச்சுருப்பா. என்னோட அழகான மிருணாலினி பூத்திருக்கா பாருங்கள். மறுநடவு செஞ்சதுக்கப்புறம் கிழங்கெல்லாம் விற்றுட்டேன். அதில் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து இந்த தொட்டியில் நட்டு விட்டுருந்தேன். இவ இன்றைக்கி அழகாக பூத்துட்டா. முதல் பூங்கிறதுனால ரொம்ப குட்டியாக இருக்கா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல இவளை பார்க்கவே. அகிலாவுடைய சிறு உருவம், மினியேச்சர் மாதிரி இருக்கா பாருங்கள். இவளும் ஒரு அழகி தானே, நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த பூக்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எது ரொம்பவுமே மனசுக்கு பிடிச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கீழுள்ள கருத்து பெட்டியில் பகிருங்க. நம்முடைய அலைவரிசையை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை தொட்டு அழுத்திடுங்க. இந்த பதிவு பிடிச்சவங்க இந்த காணொளிக்கு உங்களுடைய விருப்பத்தையும் கொடுத்துருங்க. மனதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூக்களின் அணிவகுப்பு அமைதியை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.